அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்தனையோ நன்மையான காரியங்களில் நம்ம அந்த நன்மைகளினுடைய பலன் தெரியாததுனால அந்த விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமானது தான் நோயாளியை நலம் விசாரிக்கிறது. இந்த செயல் இருக்குது, இது எவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது, இதனால் எவ்வளோ பெரிய பிரயோஜனங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹதீஸில் பார்த்தா, ஒரு முஸ்லீம் காலையில் ஒருத்தர் நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி போகிறார் என்று சொன்னால், மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மாலையில் நலம் விசாரிக்க சென்றால் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்து கொண்டே இருப்பார். அவருக்கு சொர்க்கத்தில் ஹரீஃப் தோட்டம் அவருக்கு கிடைக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இன்னும் இந்த நோயாளியை நலம் விசாரிக்க போகும் பொழுது, இந்த மரணம் நெருங்காத நோயாளி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட உட்காந்து இந்த துவாவை ஓதுனா நிச்சயமாக அவங்களுக்கு அல்லாஹு தாலா குணம் ஷிஃபாவை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். ஒரு முஸ்லிமான அடியான் மரணம் நெருங்காத ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க சென்று, அஸ்அலுல்லாஹல் அதீம் ரப்பல் அர்ஷில் அதீம் ஐ யஷ்ஃபியக அப்படிங்கிற துவாவை 7 தடவை ஓதினால் நிச்சயமாக அவருக்கு குணம் கிடைக்கும், ஷிஃபா கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நோயாளியை நலம் விசாரிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரொம்ப 70,000 மலக்குகளினுடைய துவா, சொர்க்கத்தில் தோட்டம். நம்ம போய் அவங்கள்ட்ட உட்காந்து துவா செய்ய சொல்லணுமா. ஹதீஸில் வருது, நோயாளியை நீங்கள் நலம் விசாரிக்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட போய் துவா செய்ய சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுடைய துவா இருக்குல்ல, மலக்குகளுடைய துவா மாதிரி ஒப்புக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறதா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆக நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய இந்த நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டு நாம் அதனுடைய எல்லா விதமான பலன்களையும் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. நோயில்லா வாழ்க்கையை அனைவருக்கும் கொடுத்து முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.